ஹே காய்ஸ்! நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 2 தான் காய்ஸ் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் காய்ஸ். அதனால இது பார்ட் 1 நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். பார்க்கல மறக்காம பார்த்துட்டு வாங்க காய்ஸ். இந்த இது கொஞ்சம் உண்மையிலே நல்லா போகுது காய்ஸ். ஏன்டா இனி நம்ம ஃபர்ஸ்ட்டு சண்டை போட போறதே ஒரு பொஸ் ஃபைட்டா தான் காய்ஸ் இருக்க போகுது. அத நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அது எப்படி இருக்க போகுது என்னன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் காய்ஸ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மிட்சுகோட தான் காய்ஸ் நம்ம போய் கதைக்க போறோம். மிட்சுகோ கேட்குறா, நீ இத சாதிச்சுட்ட. நீ உயிரோட தான் இருக்க." "எஸ். நான் என்னத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. ஒரு மெட்டா ஹியூமன்." "ஓகே. ஓகே. அது சொல்லுது கைஸ். நம்ம தான் அத காப்பாத்தி விட்டோம்னு." "தேங்க் யூ மெட்டா ஹியூமன். உன் ஹெல்ப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ என்ன மிட்சுகோன்னு கூப்பிடலாம்." அப்பா வேற லெவல்ல இருக்கா கைஸ். போன பாட்டுலயே நம்ம பார்த்துருப்போம். நெறைய விஷயம் இருக்கு கைஸ் இந்த கேம்ல. அப்பா! நான் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ். இந்த வி வி தான் இவர காப்பாத்திச்சாம். நம்ம எல்லாமே மெட்டா ஹியூமன்ஸ். நம்மலாம் ரொசெஸ்டாவால எக்ஸ்பெரிமெண்டால உருவாக்கப்பட்டவங்களாம். ஓகே கைஸ். விளங்கிட்டு. ரொசெஸ்டானா யாருமே இல்ல கைஸ். போன பார்ட்ல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த செத்து கிடந்தாங்க கைஸ் 1, 2 சோல்ஜர்ஸ் மாரி. மிட்சுகோ வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மெட்டாவாம். அவ ரொம்ப சென்சிட்டிவ். அ ஏதோ ஸ்டார்டஸ்ட் டைப்பாம் இவ. ஸ்டார்டஸ்ட்னா கெட்டதாச்சே. ஓகே. நம்ம இங்க சேஃபா இருக்கோம். ஏன்னா ஸ்டார் ஃபால் இங்க நடக்காதாம். ஓகே. அப்டின்னா என்ன? நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். போடுங்க. என்ன கொஸ்டின் கேட்போம்னு. ஓகே கைஸ். நம்ம ஸ்டார்டஸ்ட்னா என்னன்னு கேட்குறோம். அபௌட் 20 இயர்ஸ் ஸ்டார்டஸ்ட் வந்து அதிகரிச்சுட்டே இருக்காம். அது ஒரு வகையான பொய்சனாங்க கைஸ். இந்த உலகத்துல மூலையிலலாம் அது இப்ப மூலையில மட்டும் தான் இருக்காங்க கைஸ். ஆனா அது பரவுமாம். அது வந்து டிவியன்ஸ ஸ்பான் பண்ணுதாம். டிவியன்ஸ்னாலும் வேற ஒண்ணும் இல்ல கைஸ். அந்த ஜோம்பிஸ் மாரி சுத்துதுகளே 1, 2. ஓகே. சங்கட்டுங்க நம்மலாம் ரொசெஸ்டாவோட எக்ஸ்பெரிமெண்ட் தானண்டு. ஓகே. அவங்கலாம் டிவியன்ஸ லொக் பண்ணிட்டாங்க. ம். ஆனா இப்ப தான் டிவியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கான் திருப்பி. ஓகே. ஏதோ நேம் ஆஃப் ஹியூமன் ப்ராசஸ் எக்ஸ்பெரிமென்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால தான் மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாம் உருவாகியிருக்காங்களாம். லைக் நீ, நான் இந்த மாரி சொல்றேன். நம்ம தான் இந்த ஃபியூச்சர். ஓகே. மெட்டா ஹியூமன்ஸ் தான் எல்லா மனிதர்களோட கடைசி நம்பிக்கையாம். நம்மலாம் ரொசெஸ்டாவால கிரியேட் பண்ணப்பட்டுருக்கோமா. அத நான் ஒழுங்கா சொல்றேனான்னு தெரியல கைஸ். அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. மெயின் மெயின் கொஸ்டின கேட்போம். நான் பாருங்க டவுட் காட்டுது. ஓகே. அந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம போன பார்ட்ல எடுத்துட்டு வந்திருப்போமே. அது வந்து அதுவும் வந்து ஒரு டிவியன்ட் தான். ஆனா அது ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் டிவியன்ட் தான் கைஸ். அத நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணுமே. ஏன்டா அது நம்மளோட மெயின் சோர்ஸ்ன்னு ஏதோ சொல்றாங்க. அது எனக்கு விளங்கல. ஓகே கைஸ். நம்ம இந்த இந்த பாருங்க கைஸ். இந்த நடுவுல வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஐசோலேஷன் இந்த இதுக்குள்ள தான் நம்ம இப்ப அந்த பட்டர்ஃப்ளை போட போறோம். ஏன்டா இது எதுக்கோ மெயின் சோர்ஸாங்க கைஸ். ஓகே. என்னன்னு தெரியல. நம்ம போடுவான். டெபாசிட் பண்ணிட்டேன். ஓகே. அது உள்ள போயிட்டு மரம்லாம் வளர்ந்துருக்கு. நம்ம பேக்குக்குள்ள தான் இருந்தோம்னு நெனைக்கிறேன். ஓகே. இவகிட்டயும் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. ஓகே. நம்ம டிவியன்ஸ பத்தி மிட்சுகிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. டிவியன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே. அதால ஸ்டார் டஸ்ட்ட ரேடியேட் பண்ண முடியும். ம். நெறைய டைப்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன் கைஸ். அதத்தான் சொல்றாங்க. ஓகே. வேற ஓகே. நம்மலாம் மேஃப்ளை ஏதோ ஒன்றால கிரியேட் பண்ணப்பட்டோமா? ஓகே கைஸ். நம்ம டிவ் அந்த ரொசெஸ்டாவோட எக்ஸ்பெரிமெண்ட்டா இருந்தாலும் நம்மலாம் மேஃப்ளைஸால தான் கிரியேட் பண்ணப்பட்டோமா கைஸ். சில டிவியன்ஸ் நான் சொன்ன சில டிவியேஷன்ஸ் வந்து
என்னது ஹார்ம்லெஸ். அதாவது அது நம்மள அட்டாக்லாம் பண்ணாது கைஸ். அதெல்லாம் நம்ம டேர்ம் பண்ண முடியும். ஓகே. மேஃப்ளைஸால ஸ்டார்டஸ்ட், ஸ்டார்ஃபோல்லேருந்து கூட சர்வைவ் பண்ண முடியுமா? நாளைக்கு அது இந்த விண்கல் மாதிரி போல கைஸ். அப்பா அந்த பறவை கூட ஜாதி இருக்கு. ஸ்பேஸா? அனதர் டிமென்ஷன் கைஸ். என்னென்னவோ கதைக்கிறாங்க கைஸ். ஒண்ணுமே புரியல எனக்கு. ஓகே. டிவியேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அது ஸ்டார்டஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க கைஸ். நம்மளுக்கு அதால ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் மெட்டா ஹியூமன்ஸ். ஓகே. ஓகே. இவங்களாம் நம்புறாங்க. அதனால தான் ஸ்டார்ஃபோல் வந்து உருவாகுதாம். நான் சொன்னேன் அந்த இப்ப அத சொல்றாங்க. லைக் பட்டர்ஃப்ளை அந்த சம் டிவியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்லி. திருப்பி திருப்பி சொல்றாங்க. மொனோலித்ன்னு ஏதோ இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸா? யார் அப்படின்னா? நம்ம இந்த மேப்போட பேர் கூட மொனோலித் தான் கைஸ். நம்ம இப்ப வந்த இடம் கூட. நம்மலாம் அதாவது நான் நல்லா ப்ரிப்பேர்டா இருக்கணும் மேம். ஏன்னா ஸ்டார்டஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக நெறைய சான்ஸ் இருக்காம். ஓகே கைஸ். ஏதோ சத்தம் கேக்குது. அந்த ரோர் ஆகுற மாரி சத்தம் கேக்குது கைஸ். ஓகே. பி கேர்ஃபுல். சைரனா கைஸ்? சைரன் தான் அந்த எல்லாம் தொங்க விடுவாங்க ஆண்டனா. அவ்வளவுதானே. முடிச்சிடலாம். ஓகே. அனதர் வேர்ல்ட் ஸ்பேஸ்லேருந்து அந்த கிரியேச்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அது வந்து இங்கேருந்து சண்டை போடாம போகாதாம். ஓகே. இந்த பட்டர்ஃப்ளை கூட ஏன் இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துட்டு போகணும்? ஏன் சண்டை போடுமா அது? ஓகே கைஸ். சொல்றாங்க எடுக்காம இருக்கையில எடுத்துட்டு போ. சிங்க் பட்டர்ஃப்ளை அதான் நினைக்கிறேன். மேலே போகிறோம் கைஸ். மேலே மிஷன் இருக்கு. சிங்க் பட்டர்ஃப்ளை சிங்கோனிசம் ஏதோ இருந்துச்சு. ஓகே கைஸ். ஓகே. இதை வச்சு அட்டாக் பண்ணலாம். அதில் போட்டிருக்கு இப்படி அட்டாக் பண்ணது. நம்மளுக்கு சைடில் பவர் கூட வந்துருக்கு. ஓகே. இந்த மாதிரி பேக்கில் வந்துட்டு. ஓகே கைஸ். இதுக்குள்ளே வெப்பன் கிரியேட்ஸ் இருக்கு. அதை தான் இப்போ பார்க்கேன். 100 கல் 200 மரக்கட்டை தந்திருக்காங்க கைஸ். வேறு லெவல். ஏன் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண போகிறோமா என்ன? ஆர்மர் போடு. ஓகே கைஸ். நம்மளை பேக் செக் பண்ண சொல்கிறாங்க. கியர் பேக் நம்மளது. ஆர்மர் மாற்றியாங்க கைஸ். ஓகே. இது ஏதோ மிலிட்ரி ஆர்மர் மாதிரி இருக்கு. வேற லெவல். நம்ம கையில் பச்சைலாம் குத்தி அப்படி வெறியா இருக்குமா கைஸ்? ஓகே கைஸ். இப்போ நம்ம வெப்பனை கிராஃப்ட் பண்ணேன். ஆனால் என்ன வெப்பன்னு தெரியல. கிராஃப்டிங் டேபிளில் ஓகே க்ரோஸ்போ கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. வேறு லெவல். ரஸ்டிக் க்ரோஸ்போ 25 லோக் இருந்தாலே போதுமா? ஈஸியாக இருக்குது. நம்ம ப்ரைமரி அதாவது ஃபஸ்ட்டு வெப்பனில் எக்யூப் பண்ணி வைப்போங்க கைஸ். ஓகே. 2வதாக கத்தி இருக்கட்டும். ஏன் அவ்வளோ பெரிய சண்டை நடக்க போதா என்ன? தெரியலையே. ஓகே. ஓட்டோ ஃபயர் ஒன்றா ஆஃப் ஆனுக்கு இப்போ நம்ம காட்டினா ஓட்டோ ஃபயர் இப்போ நம்ம குறி வச்சா தானே சுடுவாங்க கைஸ். ஓகே. ஆனால் நம்மளாம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாட்றாக்கள். எனக்கு ஓட்டோ ஃபயர் பிடிக்காது கைஸ். அப்படி வச்சு அமர்த்தி கொல்லணும் எல்லாரையும். நான் அப்படிப்பட்ட ஆள் கைஸ். நம்மளே சுடைக்குள்ளே தான் கைஸ் அது நல்லா போகும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இந்த கேம். சரசரன்னு திரும்புது. நிறைய சென்சிட்டிவ் கூட போல். ஓகே. அரோஸ் நம்மள்ட்ட ஏற்கனவே அரோஸ் இருக்குது. ஆனாலும் இன்னொன்று செஞ்சு வைக்கிறேன். போகிறோம் கைஸ். வேறு என்ன செய்ய சொல்லலாம் பார்த்துட்டு வரோம் கைஸ். ஏண்டா எதுவும் சரியில்லை. சைரன் தான் சொல்கிறாங்க. சைரன் கற்று வித்தியாசமாக. ஓகே. நம்மள்ட்ட மொலோட்டோ எல்லாம் இருக்குது கைஸ். அதை தேவண்டா அதை கூட எரிஞ்சிடலாம். வேறு என்ன இருக்குது? ஏதோ எம்ரல்டுன்னு ஏதோ இருக்குது. பிக்காக்ஸா ஹச்சட்டா அது ஏதோ ஒன்று இருக்குது கைஸ்.
பட்டர்ஃப்ளை ஓகே. அவ்வளோதானே? காய்ஸ் இன்னொன்னு கிராஃப்ட் பண்ணுவாங்க காய்ஸ். இன்னொன்னு ஓகே நம்ம என்ன கிளைமோல் ஏதோ வருது. புரியலையே. ஓகே இன்னொன்று கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். பொறுங்க டிஃபீட் த அட்டாக்கிங் டிவியன். ஓகே காய்ஸ். என்ன காய்ஸ் நான் சொல்ல கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பழகினா நல்லா விளாட்லாம் காய்ஸ். அப்பா மினிகன்லாம் கிடக்கு. சுடுமா இங்கேயே சண்டை நடக்க போகுது. ஒன்றுத்தையும் காணல. ஓகே ஓகே இங்கே ஃபைட்டன் இருக்கு. கொடுப்போம். ஓகே காய்ஸ். காய்ஸ் கட்சினா இதா சைரன் போட்டால் அடித்து உடச்சி விட்டுலாம் காய்ஸ். இவ்வளவு தானே. அதுவும் இந்த மரத்தை விட சின்னதான் காய்ஸ் கிடக்கு. அது இதுக்கு க்ரோஸ்போ அவ்வளோ புல்லட். ஓகே ஓகே சிம்பிள் 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 முடிச்சிடலாம். ஈஸி ஈஸி ஈஸி. இல்லை என்ன இது சார்? தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்க சார். சார் சார் மன்னிச்சு விட்ருங்க சார். காய்ச்சதுக்கு மன்னிச்சுங்க காய்ஸ். என்ன காய்ஸ் இது பாதி உடம்பு இந்த பெருசா அந்த காய்ஸ் சீரியஸ்லி வேற லெவல் பெருசாக இருக்கு காய்ஸ். போஸ் ஃபைட்டா ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன். ஐயே முடியலடா சாமி. காய்ஸ் சும்மா வந்தாலும் பரவாயில்ல காய்ஸ். ஃபோன் பண்ணி விட்டு வருது காய்ஸ். வந்து அடிச்சு விட்டுருமா நான் வீட்டில் அந்த ஏதோ கீழே இது கிடக்கு. வெப்பன் கிரியேட் என்னடா ஓகே காய்ஸ் போஸ் ஃபைட் தான் போல. அவனுங்களே யாரோ தந்துட்டு இருக்கானுங்க. லெவல் 5 இந்த ஹெச்பியை பாருங்க காய்ஸ். கட்டமாக வருது காய்ஸ். அடிக்குமானு டே மாட்டுப்பட்டேன் காய்ஸ். இப்போ என்ன செய்யற போக இல்லாமல் இருக்கு. இந்த செட்டிங் கடுப்பாக்குது காய்ஸ். இப்பன்னு பார்த்து பாய் ஸ்டார்டிங்கை நான் மன்னிச்சுவோங்க காய்ஸ். ஏதோ மேலே ஏதோ வட்டமாக விட்டுட்டுருக்கு. அடிக்குமா நினச்சே இருக்காது. இவ்வளோதான். திஸ் சைரன் ஸோ ஸ்ட்ராங்கா மிட்சுக்கோ சொல்கிறேன். ஓகே காய்ஸ் தலையில் அடித்தா ரெட் கலரில் 280 விடுது. சமௌண்ட் த பட்டர்ஃப்ளை. ஓகே சமௌண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? ஓகே காய்ஸ் பட்டர்ஃப்ளை போகுது. இங்கே ஆளை காணல செத்துட்டா காய்ஸ். மினியன்ஸ்லாம் வீட்டுக்கிட்ட வரானுங்க காய்ஸ். வீட்டுக்கு டேமேஜ் கொடுக்காம இருந்தால் சரி. அடிக்கிறானுங்க காய்ஸ். பொறுங்க காய்ஸ் வரேன். ஓகே முடிச்சிட்டேன். வாய்ஸ் விசுறானுங்க காய்ஸ் இவனுங்க. அந்த செட்டிங்கை மாற்ற நான் படுற கஷ்டம் எனக்கு தான் காய்ஸ். ஐயோ ஏதோ அடிக்குது காய்ஸ். அது வேறு எதையோ வச்சு அடிக்குது. நல்லாவே நான் கிட்ட வந்து அடிக்கலை. ஈஸி தான் காய்ஸ். அதானே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் போஸ் ஃபைட்டே பயங்கரமாக கொடுத்தா அவ்வளோதான். ஓகே என்ன இது ஏதோ வளைய மாதிரி போகுது. ஃபுல்லாக வேவ் மாதிரி ஒன்று போச்சு. இப்போ பார்த்தீங்களா? டே சுட்டுறா அந்த மண்டிலே சுட்டுறா காய்ஸ். குருமி சைடு காய்ஸ். சொன்னால் சென்சிட்டிவ் கொஞ்சம் கூட வருங்கன்னு. இதை கொண்டுட்டு அடிப்போம்மா. இவனுங்க டேமேஜ் கொடுக்குறானுங்களா வீட்டுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் டக்குனு ஹெச்பி போகுது அந்த ஆண்டனால் அடித்த. ஓகே அவன் தடுமாறுது காய்ஸ். ஓகே சாக போகிறது நிச்சயமாகி விட்டது நண்பா. செத்து விடு காய்ஸ். கொண்டுட்டு பார்ப்போம் காய்ஸ். யாக்கன்னு கொண்டா மினின்னு செத்துருமோன்னு. என்ன காய்ஸ் கும்பிடுறான். அந்த கடவுள்லாம் செய்வாங்க அப்படி. கொலோசல் டைட்டன் மாதிரி இருக்காங்க காய்ஸ். அட்டாக் ஆன் டைட்டனில் வர. அப்போ முடிச்சாச்சு. இந்த எல்லாம் அன்ட்டனா உடஞ்சி விழுது. அதான் என்னோட மோதினா தான் ஈஸியாக இருந்தனால தப்பிட்டேங்க காய்ஸ். நல்லாங்கலாம் கிட்ட வந்து அடிக்கல. ஓகே ஏதோ ஒன்று இருக்கு. ஃபெஸ்டிவரிங் ஜெல் காய்ஸ். இது அந்த டேர்ம் பண்ணதாக இருக்குமோ. பொக்கிமான் ஆட போகிறோம் திருப்பி. ஏதோ ஒன்று இருக்கு. என்ன இப்படி இருக்கு? செக்யூர் ப்ரோபரலி செக்யூர். ஓகே காய்ஸ் டம்மன் ஐயையோ அந்த டிவியேஷன் எஸ்கேப் ஆகிட்டாங்க காய்ஸ். ஓகே அந்த இந்த பேக்குள்ள பட்டர்ஃப்ளை இருக்கனால எஸ்கேப் ஆகிட்டணும்.
காய்ஸ் இதுக்கு டேமேஜ் விழுந்திருக்கான்னு பார்ப்போம் காய்ஸ். இல்லை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலை. செட்டிங் வேறு கொஞ்சம் நல்லா பழகணும் காய்ஸ். ஓகே மிட்சுக்கோட கதைப்போம் காய்ஸ். நம்ம செஞ்சதை கதைப்போம் காய்ஸ். நம்ம அதை கொண்டு துரத்தி அடிச்சிருக்கோம் காய்ஸ். வேறு லெவல் கேம் நம்ம மேலே. கிராஃபிக்ஸுக்கும் காசு விளாட்டு இன்னும் நிறையா இருக்குது காய்ஸ். போ பார்ப்போம். தட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபைட் ஓண்டா. எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மெட்டா என்று சொல்லுது. நீ வந்து டஃபராக இருக்க உன்னை பார்க்குறத விட. அதாவது நீ லுக்கை விட நீ ரொம்ப டஃப்பாக இருக்கன்னு சொல்கிறாங்க கைஸ். அதான் சீரியஸ் கேமிங். ஓகே டிவியேஷன்ஸ் திரும்பி வர்றது கூட சான்ஸ் இருக்கான். இதை விட பவராக கூட வர சான்ஸ் இருக்காங்க கைஸ். இந்த வி சொல்லுது நம்ம இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலான்னு சொல்லுது. ஓகே நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு அங்கேயோ போகிறோமா கைஸ். நம்ம கேட்குறோம் மிட்சுகோ நீ எங்களோட வரலையாண்டு. மிட்சுகோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஓகே இவ இருந்தா இவைய வச்சு ஏதோ செய்யலாமா கைஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டில். ஓகே நான் சொன்ன ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே மிட்சுகோ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒழிச்சு வச்சிருக்காங்களா அது சொன்னாங்க. எனக்கு அது விளங்கலை. ஸ்டார் ஃபோர்ஸ் வந்து 20 இயர்ஸ் ஆஃப் கேஓஸா. ஓகே பட்டர்ஃப்ளை நம்மளோட கூட்டிகிட்டு போகையா. இவ வந்து அவட ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்கு தரப்போறாவா என்ன சொல்கிறா. என்ன நீ பவர் தரப்போறியானே. கண்ணில் பட்டர்ஃப்ளை வேறு லெவல். ஓகே நம்ம திரும்பி ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீ ஸ்டேபிள் ஆகிறன்னு சொல்கிறாங்க. குட் பாய் குட் லக் மேட்டா. ஓகே பாய். அப்போ இனிதானா காய்ஸ் நம்மளுக்கு உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாம் சும்மா ட்ரைனிங். ஓகே இப்போ என்ன செய்யணும். ஓகே லீவ் பண்ணுவோங்க ஏண்டா கரைச்சாச்சு. டோருக்கிட்ட போயாமா இந்த பட்டர்ஃப்ளை. ஓகே நம்மளோட பேக்கில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ் ஏதோ மேப் காட்டுது. நான் இந்த ரெக்கமெண்டட்லேயே போகிறேன். ஓகே காய்ஸ் என்ன வெஸ்ட் ஆஃப் அபோண்டோனட் மொனோலித் ஏண்டா ரெக்கமெண்ட் காய்ஸ். கடைசியாக இருக்கலாம் ஹார்டுன்னு போட்டிருக்கு. ஓகே காய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் வேறு லெவல். இந்த ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி தான் கிடக்கு. என்ன வித்தியாசமாக பறவை தூக்கிட்டு போய் ஜோர்னி ஆல்ரெடி அன்லாக்ட். ஓகே ஈவெண்ட் அன்லாக் ஆகிட்டா காய்ஸ். என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க காய்ஸ். ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்துட்டியா. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போகணும் தெரியலையே. ஓகே அங்கே ஏதோ அங்கால சிக்னல் ஒன்று வந்துருக்கு காய்ஸ். நான் இன்னும் பார்க்கல அந்த டைமில். இப்போ ஓகே ரைட் சைடில் அதை அமர்த்தினா வந்து விழுந்துடுறாங்க காய்ஸ். அது போயிடுது திருப்பி அமர்த்தினா வந்துடுது. டே நான் இன்னும் இறங்கக்கூட இல்லைடா. அதுக்கிடையில ஒரேஞ்சை கலெக்ட் பண்ணு பெரிஸை கலெக்ட் பண்ணு கோர்ப்பை கலெக்ட் பண்ணு கடுப்பை கிளப்பிட்டு இருக்கானுங்க காய்ஸ். மேயர்ஸ் மார்க்கெட்டுக்கு வேறு போகணுமா. ஐயோ நிறைய வேலை இருக்கும் போலே. ஓகே காய்ஸ் இங்கே இறங்குவோம். இப்போ பாருங்க சிம்பிளாக இறங்குனேன். டே எடுறா பரசுட்டு. டே டே நான் ஏன்னா இந்த மானத்தை வாங்குறேன். ஓகே கைஸ் ஏதோ டெரிட்டோரியன்னு சொல்லி ஏதோ கட்டணுமா. அதுக்குள்ளே தான் இப்போ அது நம்மளோட டெரிட்டோரியா அங்கே யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிம்பிள் ஏதோ கட்ட போகிறோம் போல கைஸ். என்ன இதெல்லாம் ரெட் ரெட்டாக காட்டுது புரியலையே. இது வேற யாரையோ டெரிட்டோரி போல கைஸ். பிபியான்னு மல்டிப்ளேயரா.
ஓகே. எனக்கு விளங்கிட்டு காய்ஸ். இதான் நம்மளோட டெரிட்டரி. ஆனா நம்ம இது எங்க வைக்கணும்னு தெரியல. ஏன்னா இங்க பாருங்க guys, எல்லா இடத்துலயும் பில்டிங்கா கிடக்கு. சும்மாவா? இப்ப நம்ம இத தேடி வச்சு அப்பப்பப்பா! என்னங்க செய்றது? இதோட வீடியோ முடிப்போமா? பொறுங்க guys. சைட்ல எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறுவது உங்களுடைய சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் பார்ட் வேறு லெவலில் இருக்க போது நான் இப்பயே சொல்லிக்கிறேன் காய்ஸ். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கே போட பார்க்குறேன் காய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு. பாய்.